இளைஞனை அறைந்த போலீஸ். பதிலுக்கு போலீஸை அறைந்த இளைஞன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது தஞ்சாவூர்ல மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் மற்றும் உளுந்தூர்பேட்டையில் இன்னைக்கு நடைபெற இருந்த மாநில மாநாட்டை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிளெக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பிளெக்ஸ் பேனரை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியிருக்கு. இதனையடுத்து விசிக நிர்வாகி லெலின் என்பவர் தலைமையில் பிளெக்ஸ் பேனரை மீண்டும் வைக்க கோரி தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி அந்த பகுதியைச் சேர்ந்த விசிகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் எதிரில் சாலை மறியல் போராட்டம் அங்கு நடந்தது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினர் போலீசாரை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த வழியாக சென்ற வாகனங்கள், போக்குவரத்துகள், பேருந்துகள் எல்லாம் வழிமறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். வச்சுக்கணும் இங்கேருந்து அந்த போர்டோட ரொம்ப அப்போது அந்த வழியாக வந்த ஒரு அப்பாவி இளைஞர், நான் அவசரமாக வேலைக்கு போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சத்தம் போட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இருசக்கர வாகனத்தில். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினர் அந்த இளைஞனை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கு வந்த சிறப்பு காவல் உதவியாளர் அப்துல் ரஹீம் என்ற போலீசார் இளைஞரிடம் பேசி கொண்டிருக்கும்போது இளைஞரை கன்னத்தில் திடீரென அறைந்திருக்கிறார். இதனால் கடும் கோபமடைந்த அந்த இளைஞர், என்னை ஏன் அடிச்சிங்க, காரணம் சொல்லுங்க அப்படி இப்படின்னு திமிழி இருக்கிறார். உடனே போலீசாரும் இன்னும் சத்தமாக மிரட்டவே அந்த இளைஞன் போலீசார் கன்னத்தில் பலார் என்றும் அறைந்திருக்கிறார். அந்த இளைஞன் அறைந்ததில் போலீசாருடைய தொப்பி கீழே போய் விழுந்தது.
பேசக்கூடாது. எப்படி பேசுறோம்? உனக்காக என்ன பேசிட்டு கிளியர் பண்ண கொஞ்சம் உள்ள போங்க. வண்டி போடுங்க. நாங்க ரிப்போர்ட் இல்லங்க, வண்டி தான் போணுங்க. ஏன்டா கைய இது பண்ற? இங்கிட்டு வாங்க, நான் ஏன்னா நீங்க நிக்கிறீங்க? போலீசார் இளைஞன் அடித்தார். பதிலுக்கு அந்த இளைஞன் போலீசாரை அடித்ததால் அங்கு கூட இருந்த சக போலீசார் அந்த இளைஞனுடைய சட்டையை கிழித்து அந்த இருசக்கர வாகனத்தை கீழே ரோட்டில் கவித்து விட்டு அந்த இளைஞனை கீழே தள்ளிவிட்டு அதன் பிறகு அந்த இளைஞனை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த விஷயத்தில் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்ற அந்த விசிகா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படியே நைஸாக அங்கிருந்து தப்பித்து ஓடி இருக்கிறார்கள். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினரை விட்டுவிட்டு அந்த வழியாக சென்ற பொதுமக்களை கேள்வி கேட்ட பொதுமக்கள் ஒருவன் அப்பாவி இளைஞனவே போலீசார் அடித்ததும், பதிலுக்கு அந்த போலீசாரை அந்த இளைஞன் அடித்ததும் தற்பொழுது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அது எப்படி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எதிராக தானே போலீசார் நடந்திருக்கணும். போராட்டத்தை தட்டி கேட்ட பொதுமக்களுக்கு தானே போலீசார் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் போலீசார் அடித்த அந்த இளைஞன் மீது போலீசார் 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போ அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் அப்படிங்கிற பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வீடியோ ஆதாரமே இருக்குது. என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சுன்னு ஆடியோவும் இருக்குது. அதில் அதை மீறியும் போலீஸாருக்கு கொலை மிரட்டல் அந்த இளைஞர் விடுத்தான் அப்படிங்கிற முறையில் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது போலீஸாருக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை மேலும் கெடுக்கக்கூடிய வகையில் இருப்பதாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.